அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கு முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பாகம் 6 பாகங்களாக நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது பாகம். ஸோ இந்த காணொலியில் நம்ம மொத்தம் 20 வினாக்கள் பார்க்க போகிறோம். தமிழ் தகுதி தேர்வு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய அரசு வேலைக்கு போகக்கூடிய கனவை மெய்ப்பட வைக்கணும் அப்படின்னா தமிழில் நீங்கள் கண்டிப்பாக 95+ எடுக்கணும். ஸோ அதை கான்செப்டாக வச்சு நம்ம இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மிக முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க. பூவின் இதழ்கள் டேஷ்னு கொடுத்துட்டு மயில் தொகையை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் கேட்ட அதே வினா தான் இந்த வினாத்தாளையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வினாக்களுக்கு மேலே என்னதுங்க ஆல்ரெடி கேட்ட வினாவே நமக்கு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10மே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா அந்த 10மே ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குது. பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? ஸோ இதுக்கு மிகச்சரியான பதில் ஆப்ஷன் பால். சரிங்களா? பூவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதாவது சரியான சொற்றொடரை உருவாக்குகன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அந்த சொற்றொடரில் இருக்கக்கூடிய ஒற்றுப்பிழை, அதாவது வல்லினம் மிகக்கூடிய இடத்துல மிகாமல் இருக்கும், வல்லினம் வரக்கூடாத இடத்துல மிகுந்து காணப்படும். இந்த மாதிரிலாம் இருக்கிறத திருத்தி நீங்கள் சரியான தொடர் எதுன்றதை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வினாக்கள் ஒரு 5 வினாக்கள் இடம்பெறும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் தொடரில் உள்ள ஒற்று பிழைகளை திருத்துக. ஒற்று அப்படின்றது நான் முன்னாடியே நிறைய எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். மேக்ஸிமம் ஒற்று அப்படின்றது ஆயுத எழுத்தையும் குறிக்கும், மெய் எழுத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல மெய் எழுத்தை தான் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒற்று வரணுமா இல்லை ஒற்றை எடுக்கணுமா? இதில் மிகச்சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடியது பாருங்கள். சான்றாக இக்கு கொடுத்துருக்காங்களாங்க, அந்த இக்கு நமக்கு கண்டிப்பாக வரணும். அப்போ சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? ஸோ 2வது கேள்விக்கு ஆப்ஷன் டெல்லி அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து 3வது வினா பாருங்கள். பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நமக்கு 6th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 6th புக்கில் மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்கக்கூடிய வினாக்கள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஒரு அப்படின்றது எங்கே வரணும், ஓர் அப்படின்றது எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, ஓர் என்பது உயிரெழுத்து வரும்போது வரணும். உயிரெழுத்து என்ன சொல்லுவோம், ஆ முதல் அவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்து இருக்குது பார்த்தீங்களா? அது வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் ஓர் அப்படின்னு வரணும். அப்போ ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்து. சரிங்களா? உயிர்மை எழுத்து அப்படின்னா இப்போ என்னதுங்க, ஒரு கணம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கா வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கிறணும், நீங்கள் ஒருன்னு போட்டிருக்கணும். இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும். இதை வச்சு நமக்கு கேள்விகள் வடிவமைக்கிறாங்க. சில வினாத்தாள்லாம் பார்க்கும்போது 2லேருந்து 3 வினாக்கள் இந்த ஒரு எந்த இடத்துல இருக்கணும், ஓர் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கணுன்றதை வச்சே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சியை பாருங்கள். பிறர் பொருளை விரும்பாமை ஓர் அறம். அப்போ அங்கே லாஸ்ட்டில் அறம்னு இருக்காங்க. இந்த அறத்தில் ஆ அப்படின்றது என்னது, நமக்கு உயிரெழுத்தா? அப்போ உயிரெழுத்து வந்துச்சுன்னா முன்னாடி என்ன வரணும்னு சொன்னேன், ஓர் வரணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அழகாக 100 வினாவை என்ன பண்ணிடலாம், 1 ஹவருக்குள்ளேயே நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிடலாம். கான்செப்ட் தெரியல அப்படின்னா 1.5 ஹவர்ஸுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தமிழை கொண்டு போவீங்க. தமிழை 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், 100 வினாக்களுக்கும் விடையளிச்சிங்க அப்படின்னா எளிமையான முறையில் தேர்வில் பாஸ் ஆகிடலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, காட்சி
அதுக்கப்புறம் வந்து வெற்றி. இவற்றில் இடம்பெறும் சரியான வினைச்சொல் எது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ காட்சிக்கு என்ன வினைச்சொல் வரும், வெற்றிக்கு என்ன வினைச்சொல் வரும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ வினைச்சொல் அப்படின்னா பெரும்பாலும் கட்டளையிடுறது மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், காட்சி அப்படின்னா ஆப்ஷன் டெல்லியை பாருங்கள். காட்சினா கான், வெற்றினா வெல். சரிங்களா? இதுதான் அதுக்கான சரியான வினைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், எதிர்ச்சொல் அறிக. ஸோ எதிர்ச்சொல்லை வச்சு நமக்கு 2லேருந்து 3 வினாக்கள் கேட்டுறாங்க, பார்த்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, குளுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழுன்னு இருந்தால் குளுமை, அதாவது குளிர்ச்சியாக இருந்தால் குளுமை. அப்போ அதுக்கு ஆப்போனண்ட் என்ன இருக்கும், வெயில். அப்போ வெம்மை. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், தமிழ் சொல் கண்டறிதல். சரிங்களா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிதல், அதாவது கலை சொல்லுங்க. ஸோ நமக்கு வந்து ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு அதுக்கு நிகரான தமிழ் அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே கேள்வி நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னா அதற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஒளிப்படி இயந்திரம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுக்கணும்னா என்னங்க பண்ணுறீங்க, ஜெராக்ஸுன்னு சொல்கிறீங்களா? அந்த ஜெராக்ஸுக்கு தமிழில் வந்து என்ன அர்த்தம், ஒளிப்படி இயந்திரம். அந்த ஜெராக்ஸ் மிஷினுக்கு பேர் என்னது, ஒளிப்படி இயந்திரம். அதை தான் ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு இன்னொரு ஆங்கிலம் அப்படின்றது ஃபோட்டோ காப்பியர். அதே அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி, பார்த்து வச்சுக்கிறணும். ஏன்னா 5 வினாக்களுக்கு மேலே நமக்கு என்ன பண்ணுறாங்க, கலைச்சொற்கள் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்ததும் கலைச்சொல் தான். பாருங்கள், ஸ்மார்ட் கார்டு. சரிங்களா? ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது வந்து பிறமொழி சொல். இதற்கு சரியான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா திறன் அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? ஸோ ஸ்மார்ட் கார்டு, கார்டுனா அட்டைன்னு நமக்கு தெரியும், ஸ்மார்ட்னா திறன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஸ்மார்ட் கார்டுனோடனே நம்ம ரேஷன் கார்டை தான் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிறோம், அப்போ ரேஷன் அட்டை தான் சரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நம்மளாக வச்சுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்போ ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது திறன் அட்டை அப்படின்னு சொல்லி தான் அதற்கான தமிழ் மீனிங். அடுத்தது பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா என்னதுங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வரைவோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து செக்குன்னு கேட்பாங்க. செக்குனா காசோலை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, பற்று அட்டை. அப்போ கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு. சரிங்களா? கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. வங்கினா உங்களுக்கு தெரியும், பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காசோலைனா செக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ டிடி அப்படின்னு சொல்கிறது தான் வரை ஓலை. தமிழில் வந்து என்னதுங்க, இங்கிலீஷில் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், தமிழில் வரை ஓலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், விஸ்தாரம். இந்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னே சொல்லுவாங்க, பரவாயில்லையா நல்லா விஸ்தானமாக கட்டியிருக்கீங்களே வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாங்க. ஸோ அவ்வளோதான். விஸ்தானம்னா என்னது, பெரும் பரப்பு, நல்ல ஸ்பேஸ் விட்டு நம்ம வீடு கட்டியிருக்கிறோம். ஸோ அப்போ விஸ்தாரம் அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் மீனிங் வந்து பெரும் பரப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆப்ஷன் ஏ தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள், எதிர்கால பெயரெச்சத்தை கண்டறி. ஸோ எதிர்காலம், இதை வந்து உங்களுக்கு பெயரெச்சம் தெரியுது தெரியலை அதை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நமக்கு எதிர்காலம்னா என்னது, இனிமேல் வரக்கூடிய காலத்தை தான் நம்ம எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். முடிஞ்ச காலத்தை வந்து என்னதுங்க, பாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நிகழ்காலம், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது எதிர்காலத்தை வந்து நெக்ஸ்ட்டு நடக்க போகிறத எதிர்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் ஆப்ஷனை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏல பாடுகின்ற பாடல். பாடுகின்றதுன்னா இப்போ பாடிக்கிட்டு இருக்கேன், அதான் மீனிங். அப்போ அது எதிர்காலம் கிடையாது. அடுத்து பாடிய பாடல், நான் பாடி முடிச்சிட்டேன், இறந்த காலம் ஆகி போச்சு. சரிங்களா? ஸோ அப்போ பாடிய பாடல் அப்படின்றது இறந்த காலம். இப்போ பாடும் பாடல், அப்போ இனிமேல் நான் பாட போகிறேன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு மிகச்சரியான பதில். சரிங்களா? ஸோ எதிர்கால பெயரெச்சம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பாடும் பாடல் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். அடுத்த வினா பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த வேர்ச்சொல், அதுக்கப்புறம் வினையாளனையும் பெயர், வினைமுற்று, பெயரெச்சம் இதெல்லாம் வச்சு நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4லேருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த பகுதியை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறணும். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். பெரு, இது வந்து ஒரு வேர்ச்சொல். வேர்ச்சொல்னால் எப்பயுமே கட்டளை பொருள் தான் வரும். வா, நட, எழுது, போ, படி, உட்காரு அப்படின்னு நம்ம கட்டளையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேர்ச்சொல். அப்போ
அந்த பெரு அப்படின்ற வேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர் எது அப்படின்னா பெற்றவள். ஆப்ஷன் பால் தான் மிகச்சரியானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். நட, இந்த வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் அப்படின்றது நடப்பவன். சரிங்களா? இந்த நடக்கும் அப்படின்லாம் வரக்கூடாது. அதாவது பெற்றவள், நடப்பவன், நடந்தவள் அந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? பெற்றவர் அப்படியும் வரலாம். சரிங்களா? அடுத்து பொறு. பொறு அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு உரிய வினை முற்று. வினைனா முற்று அடைஞ்சிருக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க, வினைனா செயல், முற்றுனா முடிவு பெற்றுச்சு, அந்த வினை வந்து முடிவு பெற்றுடணும். சரிங்களா? அப்போ பொறு அப்படின்னா பொறுத்தார். சரிங்களா? ஆப்ஷன் பால் தான் மிகச்சரி. அப்போ பொறுத்தல் வரக்கூடாதா சார்? வரக்கூடாது. பொறுத்தல் அப்படின்றது வந்து என்னதுங்க? தொழில் பெயர். தல் விகுதி வந்துருச்சு, அப்போ அது என்ன வரணும்? தொழில் பெயர்னு வந்துடணும். சரிங்களா? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பொறுத்து அப்படின்னா வினையச்சம், பொருத்தி அப்படின்னா வந்து என்னதுங்க? நமக்கு பெயரச்சம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது வேர்ச்சொல். வந்தான், நான் முன்னாடியே சொன்னேன், வேர்ச்சொல்னால் கட்டளை பொருளில் வர்றோம். அப்போ வந்தான்னா அதோட கட்டளை என்னது? வா அப்படின்றது தான் கட்டளை. அப்போ ஆப்ஷன் சி இது அதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து. ஸோ இதே கேள்வி போனதில் கேட்டிருந்தாங்களாங்க, லாஸ்ட்டாக வீடியோ நம்ம பார்த்ததில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? அங்கே சொல்லின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டுட்டு அங்கே நமக்கு என்ன அது எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயோ யாரோ ஆட்டோவில் ஓடி ஏறுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். வினா எழுத்து எத்தனைனா மொத்தம் 5 வினா எழுத்து இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு 2 வந்து முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, அடுத்த 2ம் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. இந்த ஏஎன்னா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏஎன்னா வந்து மொழிக்கு முதல்லையும் வரும், கடைசிலையும் வரும். சரிங்களா? அது ரெண்டுக்குமே பொதுவானது. அப்போ கேள்வி இப்படி கூட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? சொல்லின் முதல் மற்றும் இறுதியில் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்பாங்க. ஸோ சொல்லுக்கு முன்னாடியே வரும், இறுதியிலையும் வரும். சரிங்களா? அப்போ ஏஎன்னா அது வந்து இப்போ நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சொல்லின் முதலில் வரும் வினா எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல வரக்கூடியது எது? ஏனாவும் யாயனாவும். ஆப்ஷன் சி தான் மிகச்சரியான பதில். அடுத்த கேள்விங்க. அடுத்து 16வது வினா பாருங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. ஒன்றும் இல்லை, ஒரு கோடிட்டேட மாதிரி டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டேஷ்க்கு வந்து என்ன அவங்க கேட்டிருக்க வினாவுக்கு பதில் வரணும்னு கேட்குறாங்க. பாருங்கள், கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு டேஷ் என குரல். இப்போ நான் வர்றேன், எனக்கு கடை எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில. அப்போ நான் உங்ககிட்ட கேட்பேன், கடைக்கு எந்த பக்கம் போகணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களா? ரைட் சைடு போங்க, லெஃப்ட் சைடு போங்க, இல்லாட்டி லெஃப்ட் சைடு போயிட்டு ஒரு கார்னர் வரும், அந்த இடத்துல ரைட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களாங்க. ஸோ அதான் ஏதோ ஒரு டைரெக்ஷனாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கடைத்தெரு எங்கு உள்ளது அப்படின்ற வினாவிற்கு வலப்பக்கம் உள்ளது அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்தது, சரியான இன எழுத்து அமைந்த சொல்லை கண்டறி. சரிங்களா? ஸோ இன எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது, வினா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது, அது மாத்திரை இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் எப்பயுமே நமக்கு வந்து வினா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இன எழுத்துனா ஒன்றுமே இல்லைங்க, வல்லினத்துக்கு மெல்லினம். சரிங்களா? அப்போ வல்லினம்னா என்னது? கசட தபர. வல்லினம்னா என்னது? கசட தபர. மெல்லினம்னா என்னது? ஞஞன நமன. ஞஞன நமன. சரிங்களா? ஸோ எந்த இது இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த காக்கு இந்த ஞாதான் என்னது? இன எழுத்து. சாக்கு இஞ்சி ஜாதான் இன எழுத்து. சரிங்களா? ஞான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டாக்கு நாதான் இன எழுத்து. அப்போ இந்த மாதிரி இன எழுத்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் சியை பாருங்களேன். இஞ்சு, இந்த இஞ்சுக்கு என்ன இன எழுத்து வந்திருக்கணும்? சா வந்திருக்கணும். அப்போ இஞ்சுக்கு இனமான இன எழுத்து எது அப்படின்னா சா. அப்போ அங்கே தஞ்சம் அப்படின்னு வரணும். அப்போ மெல்லினம், அந்த மெல்லினத்துக்கு இனமான இன எழுத்து வந்து வல்லினமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தஞ்சம் அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இன எழுத்து மிக முக்கியமானது. அடுத்த வினா பாருங்கள். நமக்கு இரு பொருள் தருமாறு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணை எது அப்படின்றத பாருங்கள். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு பழைய புக்குங்க, பழைய ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. கூரைனா வீட்டோட கூரை, இந்த கூரை அப்படின்னா கூரை புடவை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கூரை புடவை வாங்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த கூரை அப்படின்றது புடவையை குறிக்கும். சரிங்களா? இதுக்கு மிகச்சரியான பதில் வந்து
ஆப்ஷன் சி தான் மிகச்சரியானது. அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கேள்வி 19வது வினா பாருங்கள். பூ அப்படின்றது வாசனை அப்படின்னு சொல்லுவோமாங்க. வாசனை வீசும். அந்த வாசனைக்கு மிகச்சரியான தமிழ் எது அப்படின்னா மனம். சரிங்களா? அடுத்தது புலியின் டேஸ் சிவந்து காணப்படும். இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு யூனிட்டு உரைநடை படிக்கும்போது அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து ஒரு ரெட் கலரில் நமக்கு வந்து லெட்டர்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி மிக முக்கியமானதெல்லாம் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ புலியின் கண், சரிங்களா, புலியின் கண் சிவந்து காணப்படும். அப்போ இதுக்கு மிகச்சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் மிகச்சரியான பதில். சரிங்களா? அடுத்து இந்த காணொலியோட கடைசி கொஸ்டின் பாருங்கள். 20வது வினா, வீட்டு வாசலில் ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய கோலம், சரிங்களா, எந்த கோலம் போட்டனர் அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். அப்போ வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரிங்களா? ஸோ 20 வினாக்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான பகுதிகள். ஸோ இதே கேள்வியை நமக்கு திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோக்காக செலவிடக்கூடிய நேரம் உங்களுடைய அரசு வேலைக்கான நேரமாக கூட இருக்கலாம். சரிங்களா? ஸோ எதையுமே வந்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை. என்றும் உங்களுடைய வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.